எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெவல் குடுத்திருந்தோம். அந்த லெவல் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். அ இ 2ஆம் தேதி ஜூலைல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸோ இப்போ நமக்கான ஒரு ரேஞ்ச் குடுத்திருந்தோம். 23,810லேருந்து 24,494 இந்த ரேஞ்சுக்குள்ள போகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டே பாருங்க மொத்த மூவ்மெண்ட் 18 பாயிண்ட்க்கு வந்து முடிஞ்சுச்சு. அப்போ ஹை போனது 24,234, லோ போனது 216. ஸோ ஒரு 200 அப் அண்ட் டவுன்ல போயிட்டு 18 பாயிண்ட். ஸோ அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா நம்மளுடைய இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு அர்த்தம். ஸோ ரொம்ப எங்க க்ளோஸ் ஆனதோ அது அது நியரஸ்ட்லயே வந்து க்ளோஸ் ஆயிட்டு. ஓகேங்களா? இதுல. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக்க வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல வந்து 23,800, 24,450 இந்த ஸ்ட்ரைக்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிரீமியம் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 83, 166, 332, 346, 492 இதெல்லாம். ஸோ ஒரு ஸ்டாப் லாஸா 83 பாயிண்ட் வச்சோம்னா டார்கெட்னா இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். நான் வந்து ஸ்டெபிலிட்டிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய கால்குலேஷன் ஓபிஎம் என்னுடைய ஓபிஎம் மெத்தட் ப்ளஸ் ட்ரெண்டிங் இஎம்ஏ மெத்தட் இது ரெண்டு இது இது மூணு இது மூணு தான் இது ரெண்டு தான் நம்மளுடைய மெத்தடா வச்சுட்டு இதை ஃபாலோ பண்றோம். இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம். ரியல் ட்ரேடிங்னா நீங்க உங்களோட அட்வைஸை கேட்டுட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ 23,800, 24,450, 24,100 இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்ததுல வந்து ஸ்ட்ரைக் பாருங்க. இந்த இந்த ப்ரீமியம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அதை பார்க்குறோம் நம்ம. இப்போ 23,800க்கு நான் ஒரு ப்ரீமியம் எடுத்தேன் 498 அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இதுல முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு காட்டிக்கிறதுக்கெல்லாம் வந்து காலா காட்டிக்கிறேன். இங்க கால் 23,800 கால், 24,450 கால், 24,100 கால், 24,100 புட்டு இதுதான் காட்டியிருக்கோம். ஸோ இது நம்ம வந்து கணக்குல எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஒரு தடவை சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இஎம்ஐ என்ன சொல்ல வருதுன்னா, இந்த 3 இஎம்ஐ 20, 50, 200 இந்த 3 இஎம்ஐ வந்து இந்த 3 இஎம்ஐக்கு மேல தான் பிரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இதுல வந்து என்ட்ரி கிடைச்சாலும் சரி, கிடைக்காதனாலும் சரி, நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, ஹிட் ஆகலைனாலும் சரி, இதை எதையுமே கவலைப்படாம நம்ம ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 23,800, 24,474 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரை அவங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துச்சுன்னா அப்ப என்ன நடக்கும்? ஆப்ஷன் பையருக்கு டிகேல அவங்க லாஸ்ல தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து என்னுடைய ஓபிஎம் மெத்தடையும் இந்த இஎம்ஐ மெத்தடையும் பேஸ் பண்ணி நான் வந்து எந்த சைடில் மூவ் ஆகலாம் நம்மன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு ட்ரெண்டே வந்து அப் ட்ரெண்டில் தான் காட்டுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம கால் மட்டும் தான் எடுத்து மேலே போகுதுன்னு சொல்லி பையர் இது பண்ணணும். இல்லைன்னா செல்லை ரைட் பண்ணணும். ஸோ ரீட்டெயிலராக சின்ன கேபிட்டல் வந்து நம்ம ரைட்டிங் போக முடியாது, செல்லர் ஆக முடியாது. அதனால நம்ம பையராக மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பையரை மாறும்போது நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் மார்க்கெட் நம்ம ப்ரைஸுக்கு வந்தால் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? மற்றபடி நீ என்ன மார்க்கெட் வேணா இரு போ, அதை பற்றி கவலை இல்லை. அது மாதிரி நம்ம நினச்சிட்டு நம்ம வாங்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நான் வந்து எல்லாமே கால் சைடாக எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கால் சைடாக எடுத்தம்போது நான் வந்து இந்த காலுக்கு வந்து 498 வந்து வச்சிருந்தேன். 400 498க்கு வந்தா பேப்பர் ட்ரேடிங்ல என்ட்ரி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 24,450 காலுக்கு வந்து 166 வந்தா பேப்பர் ட்ரேடிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தான். 24,100க்கு வந்து 2 நம்பர் கொடுக்கும்.
332, 346 இதுல எது வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்ட்ரி கொடுத்துருந்தேன். இது நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து மூடே வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ஆஸ் அ பையர். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு பேப்பர் ட்ரேடிங்க்கு இது வந்து என்ட்ரி குடுக்கல. இது என்ட்ரி குடுக்கல. ஓகேங்களா? இது மட்டும் தான் என்ட்ரி குடுத்திருக்கு. 24,100. அப்ப 24,100 என்ட்ரி குடுத்திருக்குன்னா, நம்ம 24,100 எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ 332, 346 ரெண்டையும் ஹிட் பண்ணிட்டு, மேல போயிட்டு நமக்கு வந்து 374 அந்த ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 3 மணிக்கு. ஸோ 3 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணா, அந்த நான் மார்க்கெட் வந்து 3 மணிக்கு க்ளோஸ் பண்றேன். 3 டூ 3:15 க்ளோஸ் பண்றேன். தான் என்னோட மாற்றம். ஸோ இதுக்குள்ள க்ளோஸ் ஆகுது. அப்ப நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2 லாட் கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 லாட்டா கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதுல 2 லாட்டா இருக்கு. ஏன்னா 2 சைடு எடுத்திருக்கா. ஸோ 2 லாட்டா இருக்கு. 2 லாட்ல நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்? 35 பாயிண்ட் இன்டு 25. இது போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சாரி 35 பாயிண்ட் இன்டு 50 1250 ரூபா வந்து நெய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பர் ட்ரேடிங்ல நமக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடு மூவ் ஆகும்னு பார்க்கணும். அந்த சைடு வரையும் வெயிட் பண்ணணும். இது எப்போ வந்து விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 12:15க்கு தான் இந்த இடத்துல 12:15 டு 1:15 அந்த இதில தான் வந்து இது வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம மார்னிங்லேருந்து சும்மா உட்காந்தோம். ஒரு தடவை கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. மார்னிங் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆனா 2வது என்ட்ரி வந்து 12:15க்கு தான் உள்ள வந்துட்டு போகுது. ஸோ இங்க என்ட்ரி ஆயிடுச்சுன்னா நமக்கு எங்க போயிருக்கும் பாருங்க. 412. ஆனா நமக்கு என்ட்ரியே இங்க தான். அதனால நம்ம இங்க தான் போறோம். ஸோ இந்த மாரி விழுந்தடிச்சு போய் வாங்காம, நம்மளோட பிரைஸ் வர வரையும் வெயிட் பண்ணி வாங்கணும். மத்ததுலலாம் நமக்கு அந்த பிரைஸ்க்கு வரவே இல்ல. அதனால அந்த இதெல்லாம் என்ட்ரி ஆகல. ஓகேங்களா? இதுதான் நமக்கு என்ட்ரி ஆயிருக்குது. இதுல ஒரு 35 பாயிண்ட் கிடைச்சிருக்கு 2 லாட்னால. ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ இதுதான் நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட். இந்த ஓபிஎம் மெத்தட் படி நம்ம ஒரு விஷயத்த இது பண்றோம். பிளஸ் இஎம்ஐயோட ட்ரெண்டிங் யூஸ் பண்ணி. மத்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் எதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன்? சிம்பிளிஸ்டிக்கா தான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இத பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.